ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்எஃப்எஸ் மோஸ்டனோட இன்ட்ரோவை ஃபர்ஸ்ட் எபிசோடாக போட்டிருந்தோம். அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட BMW M3 GTR காரை ரேசர் கேங் எப்படி நம்மளை ஏமாற்றி கையகப்படுத்துறாங்கிறது டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அந்த எபிசோட் பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த எபிசோட் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். இல்லை நான் பிளாக் லிஸ்ட் 15 அந்த ஸ்பெசிஃபைடு மிஷன் பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த எபிசோட நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளாக் லிஸ்ட் 15 சாணி முதல்ல எப்படி சாணி இடங்கிறத இந்த எபிசோட நம்ம பார்க்க போறோம். வாங்க கேம்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட் நம்பர் 15 சன்னி, அவரை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். அவர் தான் நமக்கு. அவரை பற்றி கொஞ்சம் பில்டப் சீன்ஸ்லாம் இதில் போட்டிருக்காங்க. பயோ அவங்க என்ன கார் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா Volkswagen Golf GTI. அதுதான் நம்ம அந்த பர்ச்சேஸ் சென்டரில் பார்த்தோம். அது நம்மளால் வாங்க முடியலை. அந்த கார் தான் இவர் வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் பணக்காரர் தான் போடுச்சு. ஓகே, நம்பர் 15. இன்ட்ரோலாம் பயங்கரமாக தான் இருக்குது. சைனாக்காரன் கொரியன்காரன் மாதிரி இருக்கிறான். இதுதான் அவரோட காருங்க, Volkswagen Golf GT. பறக்குதே. ஓகே, இன்ட்ரோ நைஸ், நல்லா இருக்கு. ஓகேங்க, இப்போ இவரை நம்ம பீட் பண்ணோம்னா ரேஸ் வந்து 3 ரேஸ் அவருக்கு வின் பண்ணணும். நம்ம 0 நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. மைல் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கம்ப்ளீட் பண்ணோம், அதுவும் ஸ்டார்ட் பண்ணல. டோட்டல் பவுண்டி 20,000 வேணும். இதுவும் நம்ம வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. பவுண்டி வந்து போலீஸ் சேஸ்லேருந்து வந்துடும். ரேஸ் வந்து நம்ம அவங்களே கொடுத்துருப்பாங்க. 3 ரேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். மைல் ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த இதில் தான் வரும். ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிக்கணுங்க. இப்போ நம்ம ரேஸ் ஈவெண்ட் ஃபஸ்ட்டு உள்ளே போய்க்கலாம். 3 ரேஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி வருங்க. 2வது ஸ்ப்ரிண்ட்டு, ஸ்டார்ட் பண்ணுறது என் பண்ணுறது ஒரே இடத்துல வராது. 3வது பார்த்தீங்கன்னா லேப் நாக் அவுட். ஓகே, இது ஒரு லேப், ஒரு 3 லேப் கொடுத்துருவாங்க. 4 ரேசர் இருப்பாங்க. ஒவ்வொரு ரேஸ்லையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வர்றவங்க வந்து நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த 3 ரேஸ் வின் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கியூட் ப்ளே பண்ணலாம். ஓகே, நம்ம கோபாலை வச்சு விளையாடலாம். கோபாலோட பவர் என்னன்னு நான் இப்போ காட்டுறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். செப்ரோல் இருக்குங்க, செப்பி கோபால். ஓகே, பரவாயில்லைங்க, ஃப்ரண்ட்டில் நல்லா போகுதுங்க. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ்லாம் நிறைய வரும். இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரேஸை முடிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் ஷார்ட்கட்டை நம்ம பார்த்து கரெக்டாக போயிருக்கோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 லேப்புங்க. நம்மகிட்ட இப்போ இதெல்லாம் ரைட்ரஸாக எதுவுமே கிடையாது. ஸோ டேனிங்லலாம் கொஞ்சம் பிரேக் அடித்து திரும்பிக்கலாம். ஹேண்ட் பிரேக்லாம் போட்டோம்னா மாட்டிக்குவோம். அதை பாருங்க, இங்கே ஒரு ஷார்ட்கட் போதுப்பாங்க. இதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம டேரெக்டாக அந்த இடத்துக்கே போயிடலாம். சுற்றி போகாமல் டேரெக்டாக போயிடலாம். பட் கொஞ்சம் கொஞ்சம் ரோடு சின்னதாக இருக்கனால கஷ்டமாக இருக்குது. நான் சேஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ டைம் சேவ் பண்ணியிருக்கோன்னு. ஆனால் அவங்களும் அதில் தான் வரணுங்க. ஓகே, இது கொஞ்சம் பெரிய டேனிங்காக இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்து திருப்புவோம். ஓகே ஓகேங்க, ஃபர்ஸ்ட் லேப் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு லேப் தான். இதுலேயும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டோம்னா ரேஸ் வின்னுங்க. கரெக்டாக அந்த சைடில் உள்ள சின்ன குட்டி மேப்பையும் பார்த்துட்டு தாங்க கரெக்டாக உள்ள நோயணும், இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, கரெக்டான லேண்டிங் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ரொம்ப பின்னாடி வராங்க. பரவாயில்ல, 100க்கு மேலே போகுதுங்க கோபாலு. ஓகே, கொஞ்சம் ஓகே, அவ்வளோதான். இதே ஷார்ட்கட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஷார்ட்கட் கொஞ்சம் நேரோவாக இருக்கிறனால கொஞ்சம் ஓட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம 10 செகண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 10 செகண்ட்ஸ் முன்னாடி தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக வின் பண்ணியாச்சுங்க. நம்ம வந்து சேர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். நம்ம அதுக்குள்ளே முடிச்சாச்சு ரேஸை. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட்டை போடுங்க. சூப்பர். கேஷ் பார்த்தீங்கன்னா 1500 கேஷ் வின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுக்கலாங்க.
ஓகேங்க, போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருச்சு. இந்த மாதிரி பேசிட்டாங்கனாலே போலீஸ் வரப்போறாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து ரேஸ் எடுத்து முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ரேஸ்க்கு நம்ம போயிடலாங்க. சில ஜம்ப் டு சேஃப் ஹவுஸ் கொடுத்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் ரேஸ்க்குள்ள நம்ம இதுக்குள்ள போயிடலாங்க. ஓகே, இதில் போயிட்டு பிளாக் லிஸ்ட் 15 நம்ம சூஸ் பண்ணோம்னா ரேஸ் ஈவெண்ட்ஸ் வரும். ஆல்மோஸ்ட் நம்ம 3 ரேஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதில் நம்ம 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டுங்க. இது நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் பெரிய மேப்பாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஓகே, ஓடிதான் நிற்கிது. கோபால், கமான் கோபால். இது 100% கம்ப்ளீட் பண்ணுறதுங்க ஸ்ப்ரிண்ட்டு. கொஞ்சம் பெரிய மேப்பு தான், நம்ம அதிலே பார்த்தோம். இந்த பெரிய டேர்னிங் வந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்து டேர்ன் பண்ணணுங்க. அப்படி ஸ்டார்டிங் ரேஸுங்கிறனால தான் கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்காங்க. பார்க்கல ஆக்சுவலாக, ஜஸ்ட்டு கிட்ட வர மாதிரி ஐயோ 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 எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, நல்ல ஷார்ட்கட் தாங்க. அப்படி கொஞ்சம் வளைஞ்சு வருது பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம். போலீஸ் ஓகே வர போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த வடை சட்டியை தட்டி விட்டா நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அது டோனட்டு, நம்ம விளையாடும் போது வடையை தட்டி விட்றோம் சொல்லி தான் விளையாண்டுருப்போம் மேக்ஸிமம். அது டோனட் ஷாப்பு. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய டேர்னிங் தான், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாகவே நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து கொஞ்சம் நேராக ரோடு போகுது. மேப்பில் ரைட் சைடில் போகுதுங்க. அவனுக்கு நம்ம பின்னாடி வந்துட்டு தாங்க இருக்கானுங்க. ஓரளவுக்கு ஒரு 4 செகண்ட் பின்னாடி இருக்கானுங்க. இது கொஞ்சம் பெரிய டேர்னிங், கொஞ்சம் அங்கே வரைக்கும் போயிட்டு டர்ன் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக டர்ன் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான், சூப்பர். டாக்ஸி வாலா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய டர்னிங்காக வருது இதில். ஓகே, இந்த யூ பண்ட் எவ்வளோ இடிக்கும், கண்டிப்பாக இடிச்சிருவாங்க. எவ்வளோ நல்லா ஓட்டினாலும் இடிச்சிடும். அதே மாதிரி 100க்கு மேலே இதில் போகவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தாலும் 100க்கு மேலே ரீச் ஆகும். மேலே க்ரீன் கலர் பிளிங்க் ஆச்சு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரன் போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு முன்னாடி வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா 95% முடிஞ்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, வின் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ரேஸ் நம்ம வின் பண்ணிட்டோம். சேம் கேஷ் 1500 நமக்கு கிடச்சிருக்குங்க. கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்குங்க. ரேசிங் பாய்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்க, தோத்துட்டு. ஓகே, நம்ம அடுத்த டைரெக்டாக நெக்ஸ்ட் ரேஸ்க்கு ஜம்ப் பண்ணிடலாங்க. ஜம்ப் டு சேஃப் ஹவுஸ், பிளாக் லிஸ்ட் 15. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரேஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகட்டுங்க. இன்ஸ்டன்ட் டு கரண்ட் பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம தேர்ட், அதாவது அந்த நாக் அவுட் ஸ்டேஜுக்கு நம்ம போக போகிறோம். இது சின்ன லேப்பு தான், பட்டு 3 லேப் வரும். ஓகேங்க, இது லாஸ்ட் ரேஸுங்க இதில். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கும்போது அவன்கிட்ட பவுண்டி ஏன் பண்ணணும், மைல் ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ணணும். இதை பாருங்கள், இந்த வயலட் கலர் தான் நம்ம அப்படி ஓரந்தள்ளத்துக்குனே வருவாங்க. ரோடு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போகுது. டிவி சேனல் போகிறானுங்க. நம்ம லெஃப்ட் சைட்லேயே ஓட்டி லெஃப்ட் சைட்லேயே போயிட்டு இருக்கா. ரைட் சைடில் போனோம்னா வர மாட்டானுங்க. அவனுக்கு எல்லாம் ரைட் சைடில் தான் வருவாங்க. அவன் மேக்ஸிமம் ரைட் சைடில் போகிறது கொஞ்சம் சேஃபு. ஆப்போசிட்டில் நிற்க மாட்டானுங்க. ஓகே, இப்போ வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. 6 செகண்ட்ஸ் முன்னாடி இருக்கேன், பரவாயில்ல, நல்ல ஸ்டார்ட்டு தான். பரவாயில்ல, இங்கே கோபால் நல்லா தாங்க போகிறான். கோபாலே நல்லா தான் போகிறேன். நானும் ஒன்றை டம்மி கார் நினச்சிட்டேன். நல்லா தான் போகிறேன். ஓரளவுக்கு ஹேண்ட்லிங்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வாய மூடல. பரவாயில்ல, ஓகே.
நம்மளால ஸ்டூவர்ட் வந்து இப்போதைக்கு நாக் அவுட் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். அவர் தான் லாஸ்ட்ல இருக்காரு. யார் நாக் அவுட் ஆகிறாங்க பார்க்கலாம். ஸ்கொயல் நாக் அவுட். ஸ்டூவர்ட் முன்னாடி வந்துட்டாருங்க. பரவாயில்லையே. ஸ்கொயலுங்கிறவர் நாக் அவுட். பார்த்தீங்களா, மேக்ஸிமம் ரைட் சைடில் தான் வந்துட்டே இருப்பானுங்க. ஃபாரின் பேஸ் பண்ண ரோடுங்கிறனால ரைட் சைடில் தான் மேக்ஸிமம் டிரைவிங் இருக்கும். ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் முன்னாடி இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ரேஸை ஈஸியாகவே வின் பண்ணிடலாம். பெரிய டஃப்பான ரேஸாக ஒன்றும் இல்லை. ஓகே, செகண்ட் லேப் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் ரவுண்டுங்க. இப்போ யார் நாக் அவுட் ஆகுறாங்க? ஐயோ சாரி. ஐயோ போச்சு. நம்ம சைடில் பார்த்துட்டே ஓடிட்டேன். 15 செகண்ட்ஸ் முன்னாடி இருந்தனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் யார் நாக் அவுட் ஆகிறாங்கிறதே பார்த்துட்டே ஓட்டிகிட்டு இருந்தேன்னா ஸ்டூவர்ட் லாஸ்ட் டைமில் நாக் அவுட் ஆகிறான்னு நினச்சேன். இந்த டைம் நாக் அவுட் ஆகிட்டான். கிக்குக்கும் நமக்கும் தான் இப்போ ரேஸுங்க. எல்லாத்தையும் உடச்சி போட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி. நம்ம கூடவே ஒரு குப்பை தொட்டி வர வருது. ஓகே, இந்த ரேஸ் நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே முடிச்சாச்சு. மற்ற 2 ரேஸோட இது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சுங்க. ரொம்ப டஃப் கொடுக்கல ஆப்போனன்ட்டு. ஏன்னா நான் இடிச்சு ஸ்டாப் ஆகி இருந்து நம்ம 10 செகண்ட்ஸ் முன்னாடி இருக்கேன். நானே அரைக்குறையாக தான் ஓட்டுவேன். அவனுங்க அப்போ எப்படி ஓட்டுட்டான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்க, இந்த ரேஸையும் முடிச்சாச்சு. அகெயின் 1500 கேஷுங்க. சூப்பர், நைஸ் பிளே. நமக்கு நம்மளே சொல்லிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸை தேடி போவாங்க. அவங்களாம் வந்துட்டானுங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். படக்கடையை தட்டி விட்டுருவோமா? போலீஸ் முன்னாடி தாங்க போறான். புடிங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. பிடிச்சிடலான்னு பார்த்தேன். போயிட்டானோ? ஆமாங்க, போயிட்டு இருக்கான். நேரம் மாதிரி காட்டுதுங்க மேல. கிரீன். ஏய், பின்னாடி தானே வந்துட்டு இருக்கேன். நில்றா. ஆம்பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். போலீஸ் தாங்க. இல்லை, மைல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா போலீஸை டச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பானுங்க. இது கூட கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணணும். இவங்க ஹீட் லெவல் 1 போலீஸ் தான். அதனால கொஞ்சம் சின்னதாக அடித்தாலும் உடஞ்சிருவானுங்க. லைட்டாக தான் தட்டணும். பார்த்தீங்களா சொல்லலாம். ஓகே, அப்படியே கொஞ்சம் கூட விளையாட்டு கட்டுவாங்க. அடுத்து இன்னொரு போலீஸ் வர்ற வரைக்கும் லைட்டாக தட்டணும், உடஞ்சிருவான். இன்னொரு போலீஸ் வர்ற வரைக்கும் பின்னாடியே அப்படியே கூடயே கொஞ்சம் அப்படி சுற்றுவோம். இதெல்லாம் தட்டி விட்டு அவன் மேலே விழுந்தா கீழே விழுந்துருவாங்க. ஸோ இப்போ எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ தேவை. அதனால வழியில் வர்ற காரெல்லாம் கொஞ்சம் அடிச்சு உடச்சிட்டு போனோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அனுப்புவானுங்க. இந்த பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் இப்போ ஒருத்தனை பிடிச்சிக்கலாம். அப்படி எப்படி ஓடுறான் பாருங்க. ஓ மை காட், மைல் ஸ்டோன் கம்ப்ளீட். ஓகே, 2 டைம் தான் டச் பண்ணாங்க. ரோடு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேப் அதோட க்ளோஸ் பண்ணிருக்கு. போக தான் ஓப்பன் ஆகும். ஓகே, பவுண்டி வந்து பார்த்தீங்கன்னா 700 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும். எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டு போவாங்க. அப்படின்னா நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் வரும். டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷம் 4 நிமிஷம் போலீஸ் கூட நம்ம இது பண்ணணுங்க. 2 நிமிஷம் தான் பண்ணியிருக்கோம். 3வது போலீஸ் தான். ஓகே, இப்போ ஓரளவுக்கு மெயின் ரோடு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மெயின் ரோடு வந்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸி தாங்க. அவங்களால நம்மளை பிடிக்க முடியாது. வரட்டும் விட்டே ஓட்டுவோம். தகர டப்பா மாதிரி போயிட்டு புகஞ்சிக்கிட்டு அப்படி இருக்க விட மாட்டாங்க. கரெக்டாக நம்ம முன்னாடி அப்படியே வந்து நிப்பாட்டுவாங்க. பார்த்துக்கோங்க, பிடிச்சி விட்டோம்னா ஒருத்தன் காலிங்க. அதில் பார்த்தீங்கன்னா மரக்கட்டை எல்லாமே கீழே வந்துருக்கும்.
போயிடுச்சு, பரவாயில்ல. அச்சோ, ஒரே விடுங்கடா விடுங்கடா. ஓகே ஓகே ஓகே, ஓடிரு 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 ஓடிரு. லைட்டாக மறந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு, தட்டி விட்றலான்னு பார்த்தேன். நிறைய போலீஸ் வந்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து 2-3 பேரை அடிச்சு உடைக்கலாம். எஸ்கேப் ஆயிட்டான் பாருங்க. ஓகே, ஒருத்தன் உடஞ்சான்னு நினைக்கிறேன். இப்படி போனோம்னா கரெக்டாக மாட்டுவான். அதில் சிவிக் க்ரூசர் முடிஞ்சான் பார்த்தீங்களா, லாரியிலே சாத்திருப்பான் போயிட்டு வண்டியை. சரி, இந்த செக் போஸ்ட் மாதிரிலாம் போட்டு நிப்பாட்டுவான். ஐயோ, மரம் ஆல்ரெடி கீழே விழுந்திருக்குங்க. சாரி. என்னடா பண்றீங்க, எப்படி பிரேக் அடிச்சு நிப்பாட்டுறாங்க பாருங்க. சரி, ஓகே. பவுண்டி என்ன 2500 தான் ஏறி இருக்கா, ரொம்ப கம்மியா இருக்கே. போலீஸ்கார அடிச்சு உடச்சிருக்கோம். 2 பேர் தான் கூட வரானுங்க. இவங்க என்ன இப்படி பிரேக் அடிச்சு நிப்பாட்டிடுறானுங்க முன்னாடி. கரெக்டாக முன்னாடி போயிட்டு பிரேக் அடிச்சு நிப்பாட்டிடுறானுங்க. மூவ் பண்ண முடியாத மாதிரி. 2 பேர் போயிட்டு ஒரு கார் முடிஞ்சது, இன்னும் ஒரு கார் தான் இருக்கு. அவனையும் முடிச்சு விட்டுலாங்களா, இல்லை நெக்ஸ்ட் கார் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? பவுண்டி கம்ப்ளீட் ஆயிருப்பாங்கிறது தெரியல. மைல்ஸ்டோன் இன்னும் ஒன்று கம்ப்ளீட் பண்ணணுங்க. அதான் டைமிங் ஓடிட்டு இருக்கு, அதுதான் அது மட்டும் இன்னும் முடியல. விடாம துரத்துறானே. போக போக போலீஸ் சேஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஹீட் லெவல் 5லாம் வரும்போது அவனே போய் சாவறான். சரி, ஓகே. இன்னும் முன்னாடி அடுத்த இன்னொருத்த வந்துட்டான். அச்சோ, கேஸ் கேனு. அது கரெக்டா சைட்ல வந்தாலும் பேக் சைட்ல அடிச்சோன்னா அப்படி பறந்துட்டு போவான். அந்த சான்ஸ் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். ஓகே, பார்த்துக்கலாம். இதுக்கு அந்த லாரிக்குள்ள போய் பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம், அந்த லாரி வேண்டாம். இது கொஞ்சம் அண்டர் கிரவுண்டுக்குள்ள இருக்கிறனால நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவில் இருந்துச்சுன்னா உள்ள அடிரோடி போயிட்டு வெளியே வரலாம். அண்டர் கிரவுண்டில் ரிஸ்க். அதுவும் 2 லாரி நிற்கிது, மாட்டிக்கிட்டோன்னா அப்புறம் பாதி கார் தான் வச்சிருக்கான். அவனுக்கு பவரை பாருங்களேன், நான் தள்ளுறது திருப்பி என்னை தள்ளுறான் பாருங்களேன். கோல்ஃப் ஏரியாக்குள்ள போயிட்டு வரலாம். மாட்டினியா? ஐயோ, போயிடுவாங்க இப்படி போனா. அவன் நமக்கு வேணுங்க. எவேட் ஆகுது எவேட் ஆகுது. டே வாடா வாடா வாடா, போயிடாதடா. வரேன் நான் வரேன். கூல் டவுன் ஆயிராத. பார்த்துட்டாங்க, சூப்பருங்க. இப்போ பாருங்க, அடிக்கிற அடியில் பீஸாக போகிறான். ஐயோ, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். இவன் யாரா எங்கிறதுனா வரையும். அவ்வளோதான், முடிஞ்சாங்க. குறைஞ்சிருச்சு காது. இன்னொரு தான் வந்துட்டான். அடுத்து நெக்ஸ்ட். கமான் கமான் கமான், வந்துக்கிட்டே இருப்பானுங்க. எத்தனை பேர் வந்தாலும் என்னை பிடிக்க முடியாது, அது வேற விஷயம். இப்படி வைப்பேசி தான் மாட்டுவேன், சிக்குவேன். அந்த பக்கம் போ. அந்த பக்கம் மாட்டான். இன்னும் எங்க 5000 பவுண்டி தான் வந்துருக்குங்களா? ஐயோ, 20,000 பவுண்டி. கார் உடைச்சதுக்கெல்லாம் பவுண்டி தனியாக ஆட் ஆகுங்க. ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரேஸை முடிச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்குங்கிறத. நான் ரொம்ப நேரமாக ஓடிட்டு இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகேங்க, கூல் டவுன். அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரவுண்டாக இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு அந்த கூல் டவுன் ஸ்பீடாக ஏறிடும். அச்சோ, மறுபடியும் போலீஸ் ஆகும், நின்றுக்கலாமே. ஓகே, இப்போதைக்கு நம்மளை போலீஸ் விடுற மாதிரி தெரியல. நாங்கள் பார்த்துடலாம் ஒரு கை, போலீஸா நானா.
நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போனோம்னா அவன் நமக்கு ஈக்குவலாக வந்துக்க மாட்டான். ஓகே, அவனே செத்துட்டாங்க. எவேட் ஆகுது. நம்ம இதில் நின்று ஏதாவது அச்சோ நின்று எவேட் ஆகலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறானுங்க. ஓகே, மேலே போயிட்டான். இருங்க, ஏதாவது ஒரு சந்து மாதிரி இருந்துச்சுன்னா அதில் போய் எவேட் ஆகிடும். ஓகே, அப்படியே அமைதியாக நிற்போங்க. யாரும் இல்லை, முன்னாடி யாரும் இல்லை, பின்னாடி யாரும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எவேட் ஆகிடும், கூல் டவுன் ஆகிருங்க. முடிஞ்சிருச்சு. சூப்பர். பவுண்டி எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். 4300. 5800. ஓகே, 10800. சூப்பர். நெக்ஸ்ட்டு 15800. நெக்ஸ்ட்டு அச்சோ இன்னும் 4000 பவுண்டி வேணுமே. 4200 வேணுமே. சூப்பருங்க. இருங்க முடிச்சிடலாங்க, அதையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஜம்ப் டு சேஃப் ஹவுஸ் போயிட்டு டைரெக்டாக பவுண்டி கொடுத்தோம்னா போலீஸ் டேரெக்டாக வந்துடுவாங்க. இன்னைக்கு நம்ம சனி மூஞ்சில் சாணி அடிக்காமல் விடக்கூடாது. மைல் ஸ்டோன் மட்டும் 2 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டோட்டல் பவுண்டி நான் கம்ப்ளீட் பண்ணல. ஓகே, இன்னொன்று மட்டும் கொடுக்கலாம். ஓகே, டைம் மட்டும் இன்னும் முடிக்கலீங்களா? போலீஸ் பர்சூட் லெஸ் தேன் 4 minutes. ஓகே, லெஸ் தேன் 4 minutesல நம்ம வந்து எவைட் ஆகிட்டோம்னா இது கம்ப்ளீட் ஆயிருங்க. ஸோ இது ஈஸி தாங்க, இதை முடிச்சிடலாங்க. நான் ரொம்ப நேரம் எழுத்தேன், அப்போவே எவைட் ஆகிருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பவுண்டி ஒரு 4500 ஃபைட் பண்ணிட்டு. சரிங்க தெரியுங்க. லெஸ் தேன் 4 minutesக்குள்ள போலீஸ் கண்ணுக்கு நம்ம மறையணுங்க. அதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா பவுண்டியும் கலெக்ட் பண்ணணும். இது நம்ம டைரெக்டாக போலீஸ் வந்து கொடுத்தனால என்னங்க போயிட்டான். லெஸ் தேன் 4 minutes. ஓகே, ஐயோ ஒரு ரோடு இல்லையா? 3.35 minutesக்குள்ள நம்ம போலீஸ்லேருந்து எவைட் ஆகணும். பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் கூட வருவான்னு பார்க்கலாம். பட் பவுண்டி வேணும் நமக்கு. அப்போ இவங்க கூட கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிட்டு தான் எவைட் ஆகணும். 1 நிமிஷம் இருக்கிற வரைக்கும் இவங்க கூட ப்ளே பண்ணுவோம். ஐயோ மேப்பை பார்த்துட்டு ஓடிட்டாங்க. இவனுங்க வந்து கவனிக்கல. இன்னும் சாகலையா நீ? லைட் அடிச்சாலும் செத்துருமைக்கு இன்னொருத்த வந்துட்டாங்க. ஸ்பீடாக வந்து அடிச்சா செத்துருக்கான். எப்படி நம்மளை மறிக்கிறான் பாருங்க. செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவானுங்க கேம்ல. போலீஸோட சேஸ் தான் வேற லெவலில். தண்ணி போலீஸ் தான். இங்க பாருங்க, 2 பேரும் இப்படி முன்னாடி போயிட்டாங்கன்னா நம்மளை மறைச்சிருவானுங்க. அப்படியே நிப்பாட் பண்ணுவாங்க. என்கிட்ட இப்போ பூஸ்ட் இல்லை. பூஸ்ட் இருந்தால் கொஞ்சம் டக்குன்னு மூவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஏதாவது டேர்னிங்கில் மாட்டிக்கலாம். என்ன நிறைய போலீஸ் வரானுங்க, எவைட் ஆக முடியாது போல இருக்கே. ஏய் ஒருத்தனை தான் நான் கூப்பிட்டேன், இத்தனை பேர் வருவீங்க. சீச்சோ அப்புறம் முடிச்சு விட்ருவாங்க போல இருக்கே. நைஸ் ட்ரிஃப்ட். இங்கிருந்து டக்குன்னு எவைட் ஆகிடலாங்க. உள்ள போயிட்டா இதில் ஒரு கூல் டவுன் ஆப்ஷன் இருக்குங்க. டக்குன்னு போயிட்டு அந்த கூல் டவுனுக்கு போயிடலாங்க, எவைட் ஆகிடலாம். பார்த்துக்கலாம் அந்த ஒயிட் கலர். ஓகேங்க, பவுண்டி 4200 வந்துருமா? சூப்பருங்க, பவுண்டி கலெக்ட் பண்ணிட்டோம். வேற லெவலுங்க. வாடா சன்னி, மூஞ்சில சாணி அடிக்கிறது ரெடியா இருக்கிறேன். வந்துக்கிட்டே இருக்கான்டா. முடிச்சாச்சுங்க. எல்லாரும் கூப்பிட்டா சன்னி. ஓகே மேன், போதும் நீ பேசுறதுலாம் கேட்க முடியாது. வந்துட்டேன் மேப்பில் பார்த்தீங்கன்னா. ஓகே, நம்ம டேரெக்டாக ஜம்ப் ஹவுஸ் போயிட்டு சேலஞ்ச் வந்துடுங்க. பிளாக் லிஸ்ட் 15 கொடுத்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மேலே சேலஞ்ச் ரெவைல் வந்துடும். நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணோம்னா டேரெக்டாக சேலஞ்சு தாங்க. கோபாலை வச்சே முடிக்கலாம். கோபாலா கோல்ஃப் ஜிடியா பார்த்துடலாம். ஓகே, சன்னி மூஞ்சில் சாணி அடிக்க நம்ம ரெடியாக இருக்கோம். இப்போ சன்னி வரணும், நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நம்மளோட கோபாலு. சன்னியை வந்துக்கிட்டு இருக்காரு, பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருக்காரு. மியூசிக் தாங்க வேற லெவலில் போட்டு போனாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கமான் சன்னி. இது பார்த்தீங்கன்னா 2 லேப்
2 லேப் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, நம்மக்கிட்ட பெரிய பவரான கார் இல்லை, பூஸ்ட்டு எதுவுமே இல்லை, பேசிக்கான கார் தான் வச்சுருக்கிறோம். எதையும் நம்ம அப்கிரேட் கூட பண்ணல. அப்படியே சன்னிக்கிட்ட நம்ம ரேஸுக்கு வந்திருக்கோம். எந்த தைரியத்தில் வந்து எனக்கும் தெரியல அப்கிரேட் பண்ணாமல். ஏதோ ஒரு தைரியத்தில் வந்துட்டேன். ஏன்னா ஓட்டும் போது ரேஸ் நார்மல் ரேஸ் ஓட்டும் போது கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு, ரொம்ப ஒன்றும் ஒர்ஸ்டா இல்லை. அதனால் நான் அப்கிரேட் பண்ணலை. நான் சன்னிக்கிட்ட அந்த கோபால் வேலையை பார்ப்பானா பார்க்கலாம். சன்னிக்கிட்ட என்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கியூட் மேப்பில் அந்த நல்ல டேர்னிங் பாயிண்ட்டுகளில் நல்ல ஆக்சிலேட்டர் ஸ்பீடாக வந்துடுவாங்க. நம்மளால போக முடியாது அவ்வளோ ஸ்பீடாக. பட் அவனை பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்துடுவான் டேர்னிங்லலாம். அதுதான் அவன்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது நமக்கு வரமாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோங்க. கோபால்ட் அப்கிரேட் பண்ணாமல் சன்னியை பீட் பண்ண முடியுமாங்கிறத பார்க்கலாம். ஓகே ஓகே சூப்பர். ஓ, இந்த சென்ட்ரல் எப்படி இருக்கு பாருங்களா. ஓகே, நல்லா டர்ன் பண்ணிட்டாங்க, செமையா கரெக்டான பெர்ஃபெக்டாக டர்ன் பண்ணியிருக்கேன். ஐயோ டேய், குறுக்கலாம் வராதிங்கடா டேய். நானே புயல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கேன், வண்டி இழுக்க மாட்டேங்குதுங்க, முட்டுது ரொம்ப. 90 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. 100க்கு மேலே இழுக்க மாட்டேங்குது. ஏன்னா டேனிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கு. அதனால இருக்க மாட்டேங்குதுங்க. 75 80 90 அதிகபட்சமாக போச்சு, அவ்வளோதான். சன்னி கொஞ்சம் பின்னாடி தாங்க இருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட் லேபை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட்டு அடுத்த 2வது லேபுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். எதையும் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம்னா 5.83 செகண்ட்ஸ் நம்ம ஃப்ரண்ட்டில் தாங்க இருக்கும். ஆனால் அந்த டேர்னிங்கில் அவன் கொஞ்சம் ஸ்பீடாக வருவான், நமக்கு ஸ்லோ டவுன் ஆகும். அதுக்கு தான் அந்த 5 செகண்ட்ஸ் வந்து தேவைப்படும். பரவாயில்ல, இடிக்காமல் ஓடிட்டோம்னா வின் பண்ணிடலாங்க. எங்கேயாவது இடிச்சு நின்றுட்டோம்னா பைப்பில் முன்னாடி போயிடலாம். மேக்ஸிமம் நான் இடிக்காமல் ஓட்ட ட்ரை பண்ணுறேன். இடிக்கலாங்க, மேக்ஸிமம் இடிக்காமே வந்துட்டேன் டேர்னிங்கில். ஆனால் இதில் நிறைய கார் வந்து நடுவில் வருவானுங்க. பார்த்தீங்களா, ஒருத்த வராமல் அப்படியே அந்த பக்கம் டேர்ன் பண்ணுவான். கரெக்டாக டேர்னிங்கில் வருவானுங்க, இந்த மாதிரி டேர்னிங்லலாம் வருவானுங்க. ஓகே, வரல. இதில் இந்த வரானுங்க பார்த்தீங்களா, அந்த டேர்னிங்லாம் கரெக்டாக வருவானுங்க. அந்த பிளாக் ஃபிஷ் ரேஸ்லாம் அப்படி தாங்க வருவான். இடிச்சிடாதீங்கடா, எவனோ நல்லா முன்னாடி போய்கிட்டு இருக்கிறேன், எவனோ வந்து இடிச்சு காரியத்தை கெட்டாதீங்க. ஓகே நைஸ், சூப்பருங்க, செம்மையாக டர்ன் பண்ணி 10 செகண்ட்ஸ் கிட்ட லீட் எடுத்தாச்சு. ஸோ இனிமேல் ஸ்பீடாக வராங்க. இந்த ஒரு சர்க்கியூட்டை மட்டும் நம்ம இடிக்காம திருப்பிட்டோம்னா நம்ம சன்னி மூஞ்சில சாணி அடிச்சிடலாம் இந்த ரேஸில். டேன் ஆக மாட்டேங்குது, என்னாச்சு கண்ட்ரோலுக்கு? அஜிச்சோ, ஒரு பக்கமாக இழுத்து போன மாதிரி போயிடுச்சுங்க, ஏதோ பக் வந்த மாதிரி. அஜிச்சோ, ஸ்பீடாக வரானே, கிட்ட வந்துட்டானே. ஓகே 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 அஜிச்சோ, கிட்ட வந்துட்டானே. முடிச்சிருடா கோபாலு, முடிச்சிட்டான். அப்பா, எவ்வளோ கிட்ட வந்துட்டான் பாருங்களேன். சூப்பருங்க, வின் பண்ணிட்டோங்க. அடுத்த 2வது சர்க்கியூட் தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதுலேயும் 2 லேப் தான் நினைக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் மெயின் ரோட்டில் இது ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2வது அதுவும் சர்க்கியூட்டு தாங்க. வேணே வந்து இடிக்கலாம் பாருங்க. இதில் நம்ம வின் பண்ணிட்டோம்னா சன்னி மூஞ்சில் சாணி அடிச்சிடலாங்க. இதில் ஒரு சின்ன ஷார்ட்கட்டு ஃபுல்லாக இடிச்சு போகுது. ஷார்ட்கட்டை நான் கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணல, அதனால் பைப்பில் கொஞ்சம் முன்னாடி போகிறான், இருந்தாலும் விடக்கூடாதுங்க. இன்னொரு ஷார்ட்கட் வருதுங்க, லெஃப்ட் சைடில் திரும்புகிற மாதிரி இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஓகே, ஷார்ட்கட்டு தாங்க, அவனும் அதில் தாங்க வரான். ஓகே, இந்த ரேஸில் கொஞ்சம் நிறைய ஷார்ட்கட் வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மேப்பை பார்த்துக்கோங்க. ஓகே, ஃப்ரண்ட்டில் தான் வந்துட்டு இருக்கோம், பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய டேர்னிங் வருது ரைட்டில் திரும்புகிற மாதிரி. ஓகே, இந்த டேர்னிங் இதில் கொஞ்சம் நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டு ரைட்டு போய் திரும்பினோம்னா அது நல்லா திருப்பிடும். ஓகேங்க, 6 செகண்ட்ஸ் நம்ம லீடில் இருக்கும்.
அதை என்னால் சொல்ல முடியாது. 2வது லேப்ல என்ன வேணாலும் நடக்கலாம். இதில் ஒரு ஷார்ட்கட் வருதுங்க. இது நம்ம கொஞ்சம் விட்டுட்டு அங்கே ஷார்ட்கட்டை பரவாயில்ல விட்டுக்கலாம். இதுக்குள்ளே போயிடலாம். அதை நான் விட்டு பார்த்துட்டேன். ஆக்சுவலாக அது நான் பண்ண முடியாத மாதிரி போயிட்டேன். அதனால் அது உள்ளே போக முடியல. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் லேப் நல்லாவே முடிச்சாச்சு. இப்போ அந்த பங்கு அது கரெக்டாக கேஸ் கேன் அடிச்சிட்டாங்க. ஐயோ, நம்ம லைட்டாக அடிச்சாலும் அவன் ஸ்பீடாக வந்துடுவானே. இல்லை நம்ம இப்போ தாங்க லேபே தாண்டுறோம். 13 செகண்ட்ஸ் நம்ம லீடில் இருக்கோம். அதனால பிரச்சனை இல்லை. கரெக்டாக இடிக்காமல் ஓடிட்டோம்னா வின் பண்ணிடலாம். இடிச்சிட்டோம்னா இப்போ தான் சொன்னேன். ஐயோ, லைட்டாக அடித்தாலும் முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஸ்பீடாக வந்துடுவாங்க. கோபாலு நீ மட்டும் ஜெயிச்சிட்டினா வேற லெவல்றான். அப்கிரேடே பண்ணல உடனே. இந்த ரேஸ் முடிச்சிடும் நான் அப்கிரேட் பண்ணுறேன் கோபாலு. கண்டிப்பாக பண்ணுறேன். நான் பண்ணாதான் அடுத்த ரேஸாக வின் பண்ண முடியும். ஏன்னா இவனே கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்கான். வின் பண்ணுறது 6 செகண்ட்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் இருப்பான். 13 செகண்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கோமே. ஐயோ, என்ன 6 செகண்ட் தான் கட்டுது. ஐயோ, இதில் ஷார்ட் கட் ஒன்று இருக்கும். ஐயோ, விட்டுட்டாங்க ஷார்ட் கட் மறுபடியும். இருங்க, இந்த ஷார்ட் கட்டில் உள்ள நடந்துடலாம். ஷார்ட் கட்டில் நோட கரெக்டாக இடிச்சிடக்கூடாதுங்க. கரெக்டாக என்ட்ரு ஆகிட்டோம்னா செம. அப்பா வின் பண்ணிட்டோம். சன்னி முச்சில் சாணி அடிச்சிட்டோம்னா கோபாலா வச்சு. சூப்பரே. 5000 கேஷ் கொடுத்துருக்காங்க. நைஸ், சூப்பர் கோபாலு, வேற லெவல் பண்ணிட்டேன் அப்டேட் பண்ணாமலேயே. ஓகே, இனிமேல் பிளாக் லிஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம தான் அந்த பிளாக் லிஸ்ட் 15க்கு வந்துருக்கோம். டிஃபீட்டட். சூப்பர். ஓகே, யூ கேன் நவ் செலக்ட் 2 மார்க்கர்ஸ். ஓ, நமக்கு ஒரு போனஸ் மார்க்கர்ஸ் மாதிரி கொடுக்குறாங்கங்க. ஃபர்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. அது வந்து போனஸ் மார்க்கர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா ஓகே விஷுவல் அப்கிரேட்ஸு, இது வந்து யூனிக் பார்ட் அப்கிரேட்ஸு, இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட்ஸு. ஸோ நம்ம எதை எடுக்கலாம்? இந்த போனஸ் மார்க்கில் எடுத்தால் கண்டிப்பாக அந்த பிளாக் லிஸ்டோட கார் ஒன்று கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கேஷ் வரும், எதனாலும் வரும். நம்ம வந்து போனஸ் மார்க் எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் கிளிக் பண்ணி பார்க்குறேன். சூப்பருங்க, பிங்க் ஸ்லிப்பு டு பிளாக் லிஸ்ட் லெவல். அவனோட காரு நம்மளோட கோல்ட் ஜிடி கிடச்சிருச்சுங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இதே எடுக்கலாமா இல்லை பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யூனிக் பெர்ஃபார்மன்ஸ், நம்ம பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மகிட்ட கேஷ் கம்மியாக இருக்கிறதுனால காரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். பிரேக் அப்டேட் ஆயிருக்குங்க. சூப்பர், யூனிக் பிரேக் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, பிரேக் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம கார்ல. நைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட் 14 டாஸ். இவர் கூட தான் நம்ம அடுத்த ரேஸ் வரும். இவர்கிட்ட இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெக்ஸஸ் IS 300 வச்சிருக்காருங்க. ஓகேங்க, இவர் கூட தான் நம்ம அடுத்த ரேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ 15 பிளாக் லிஸ்ட் முடிச்சிட்டோம் சன்னியை. இப்போ அடுத்த 14 பார்த்தீங்கன்னா டாஸ். அவனை பார்க்க சைக்கோ மாதிரியே முறைக்கிறான். சைக்கோ மாதிரி தாங்க இருக்கான் பார்க்குறதுக்கு. ஓகே, வேலை யாருன்னா எலும்பு கூட படம்லாம் போட்டு வச்சிருக்கான். பயங்கரமாக இருக்கே, ஸ்பீடாக போகும் போல இருக்கே. கோபாலு நீ அப்கிரேட் ஆகும்டா, தான் உன்னை ஜெயிக்க முடியும். கோபால் அப்கிரேட் பண்ணணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான இது நமக்கு வந்துருச்சுங்க. ஓகே மக்களே, இதோடு நம்ம இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் லிஸ்ட் 14 அவரை பீட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இதோட நம்ம எபிசோட முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு NFS கேம் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் போட போகிற எல்லா வீடியோவுமே NFS ரிலேட்டடாக தான் வரப்போகுது. அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாங்க.